ஆக்ட்ரஸ் சமந்தா மற்றும் டாக்டர் ராஜ் நெடுமோர் பற்றி பல மாதங்களா ரூமர்ஸ் போயிட்டு இருந்தாலும் நாக சைதன்யா சோபிதா துலிபாலாவை காதலிச்சு திருமணம் பண்ணக்கு அப்புறம் தான் சமந்தாவுடைய செகண்ட் மேரேஜ் பற்றின டாக்ஸ் அதிகமாயிடுச்சு. அதே சமயம் இதெல்லாம் வெறும் ரூமர்ஸ் மட்டும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சமந்தாவும் ராஜ் நெடுமோரும் பல சந்தர்ப்பங்களில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக திருப்பதிக்கு ஜோடியாக போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி பிக்கல் பால் போட்டிக்கு ஜோடியாக போய் கலந்துக்கிட்டாங்க. அப்போ இருந்துதான் இவனோட ரிலேஷன்ஷிப் பற்றி கேள்விகள் வந்துச்சு, செய்திகளும் வர ஆரம்பிச்சுது. இதை தொடர்ந்து சமந்தா போடுற நிறைய போஸ்ட்ல சம்மந்தம் இருக்கோ இல்லையோ ராஜ் நெடுமோருடைய ஃபோட்டோ இருக்கிற பிக்சரை ஆட் பண்ணி தான் போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. சமந்தா தற்காலிகமாக நடிக்கிறத நிறுத்திட்டு மூவி ப்ரொடக்ஷனில் இறங்கியிருக்காங்க. சுபம் அப்படிங்கிற படத்தை சொந்தமாக தயாரித்து ரிலீஸ் கூட பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட எல்லா ப்ரமோஷன் ஈவெண்ட்டுக்கும் ராஜ் நெடுமோரை கூட தான் சமந்தா கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த வகையில் தற்போது சமந்தா போட்டிருக்க போஸ்ட்லையும் அப்படித்தான் பண்ணியிருக்காங்க. தன்னோட அம்மாவுக்கு தான் தயாரிச்சிருக்கிற படத்தை போட்டு காட்டி அவங்களும் அந்த படத்தை வியந்து பார்த்து பாராட்டினப்போ அதை சமந்தாவும் ராஜ் நெடுமோரும் வீடியோ எடுத்திருக்காங்க. கூடவே ராஜ் நெடுமோர் கூட நெருக்கமாக ஹக் பண்ணிட்டு இருக்க மாதிரியான பிக்சரையும் சமந்தா இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக அம்மாவுக்கும் எங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லிட்டோம் அப்படின்னு இன்டெரக்டாக அறிவிச்சிருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் சமந்தாவும் ராஜ் நெடுமோரும் தங்களோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி மறுக்கவோ ஆதரிக்கவோ கிடையாது. அதுக்கு காரணம் ராஜ் நெடுமோர் இன்னும் தன்னோட முதல் மனைவியை சட்டப்படி பிரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜ் நெடுமோர் கடந்த 2015 ஷாமிலி டே அப்படிங்கிறவங்கள மேரேஜ் பண்ணியிருக்காரு. இந்த கப்பிள்ஸ்க்கு ஒரு மகளும் இருக்காங்க. ஷாமிலி டே ஒரு உளவியல் பட்டதாரி மற்றும் ஸ்கிரிப்ட் ரைட்டர். மேலும் சில படங்களுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்க ராஜ் டைரக்ஷனில் சமந்தா நடித்த தி ஃபேமிலி மேன் 2 வெப் சீரியஸில் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஷாமிலி டே கடைசியாக தன்னோட கணவர் பற்றி 2023 பிப்ரவரி 14 அன்னைக்கு லவ்வர்ஸ் டே அன்னைக்கு தான் போஸ்ட் போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஜனவரி மாதம் தான் கணவர் ராஜ் நெடுமோர் கூட டைரக்ஷனில் சமந்தா நடித்த சிட்டாட்டல் வெப் சீரிஸ் ஷூட்டிங்கில் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த படத்தில் சில நாட்களுக்கு மட்டுமே ஒர்க் பண்ண ஷாமிலி டே பிப்ரவரியிலேருந்து நிறுத்திட்டாங்க. மேலும் அதுக்கப்புறமா தான் கணவர் பற்றி எந்த ஒரு போஸ்ட்டும் அவங்க ஷேர் பண்ணுறதே கிடையாது. தற்போது இப்படி இருக்க சூழ்நிலையில் சமந்தாவும் ராஜ் நெடுமோரும் திருமணத்தை தாண்டிய ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரமாகவே தன்னோட மனைவியை விவாகரத்து பண்ணிட்டு சமந்தாவை திருமணம் பண்ணிக்க போகிறாரு அப்படின்னு டோலிவுட் முழுசும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க.